பெங்களூருவில் உணவகங்கள் இயங்காது என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையிலும் உணவகங்கள் மூடப்படும் ஆபத்து எழுந்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் மட்டுமல்லாது வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் இனி வரும் நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படலாம் என தகவல்கள் பரவி வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் உணவகங்கள் மூடப்படும் ஆபத்து எழுந்துள்ளது. ஏற்கனவே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பெங்களூருவில் இன்று முதல் தற்காலிகமாக உணவகங்களை மூடுவதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையிலும் வணிக ரீதியான சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் தங்களிடம் எரிவாயு சிலிண்டர்கள் இருப்பு இல்லை என்று கூறி சிலிண்டர்கள் வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாகவும் இதன் விளைவாக பல உணவகங்கள் மூட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் சில உணவகங்கள் முக்கியமான உணவுகளை மட்டுமே தயாரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. மும்பையிலும் 20% உணவகங்கள் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி 21 நாட்களில் இருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதாவது சிலிண்டர் விநியோகிக்கப்பட்ட 25 நாட்களுக்கு பிறகே அடுத்த முன்பதிவை செய்ய முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் கையிருப்பில் உள்ள எரிவாயு தொடர்பான விவரம் குறித்து இன்று பிற்பகலுக்குள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று எரிவாயு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.